ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி. Wherever he goes, I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆகிட்டேன் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்கிற இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ், யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தேன் கிரிக்கெட், ஐ திங்க் வெளியில் பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கள்ல, பாசம் இல்லை கரெக்டாக இல்லையே? கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually. They love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா அங்கே பாருங்க நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் திஸ் லவ் இஸ் டெஃபினெட்லி கோன் பி வெரி வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, ஹவு ஸ்பெஷல் இட் இஸ்? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசில் என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர், விழிஞ்சம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசில். அப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போது சென்னையில் எப்போவும் கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துருச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். அப்போது அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, ஆல்வேஸ் ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணான்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல். ஃப்ரெண்டு கேட்டு மடத்திட்டான் டயலாக். நான் ஒரு வாட்டி அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக ஓகே என்ன கேட்டீங்க? சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி. யாரும் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்லைண்ணா, நீங்க கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிரதுல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டா இருக்கும். ஒன்லி ஒன் டயலாக். அதான் ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். தேங்க் யூ. ஓகே, சென்னை அண்ட் சென்னை ஃபுட் பத்தி சொல்லுங்களேன். லாஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ், பிகாஸ் இதெல்லாமே சஞ்சு சாரை மீட் பண்ண போறேன்னு சொல்லும்போது நான் இல்லை, நிறைய பேர் எழுதி கொடுத்தது, இதெல்லாம் கொஞ்சம் கேட்டுருங்களேன் அப்படின்னு. எனக்கு நிறைய டைம் இருக்கு, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, ஏன்னா அவர் வந்து கரெக்டா 1 மணி நேரத்துக்குள்ள நம்ம பேசணும் அப்படின்னு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஃபுட் ரொம்ப ஓகே, ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஃபுட்டை பற்றி சொல்கிறாரு. நான் நேற்று லாஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம நாயர் மெஸ்ஸில் போய் ஃபுட்டு சாப்பிட்டேன். அப்போது அங்கெல்லாம் சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. நாயர் கடையா சார்? நாயர் மெஸ் நீங்கள் சாப்பிடலையா? சென்னையில் வந்து நாயர் மெஸ்ஸா சார்? ஆமாம், வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே, உங்கள் 2 பேரோட ஃபேவரட்டான ஹேங்கிங் ஸ்பாட்? இந்த இடத்துல போனால் அவங்களை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு. மொட்டை மாடி ஹேங்கிங் ஸ்பாட். அது ஹேங்கிங் மொட்டை மாடி தான் நினைக்கிறேன்ல. மொட்டை மாடியா? மொட்டை மாடி அதை விட